morning, praise Lord. Welcome to this video. நிறைய பேர் பழைய விசுவாசிகளாக இருப்பாங்க, இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியாமல் ஜெப ஜீவியத்தை விட்டுட்டு அப்படி இருக்கவங்க இருக்காங்க. ஆனால் சபையிலே தான் இருப்பாங்க. இவங்களை பெந்தேகோஸ்தே பேண்டிகோட்ஸ் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாரம்பரிய பெந்தேகோஸ்தே அப்படின்ட்டு ஒன்று இருக்குதாம்மா. அதில் இவங்க இருக்காங்க. பாரம்பரியமாக வருவாங்க, போவாங்க, அந்நிய பாஷை கூட பேசுவாங்க. சில பேர் தீர்க்க தரிசனம் கூட சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் கனியற்ற ஒரு ஜீவியத்தை தான் நிறைய பேர் செய்கிறாங்க. பெந்தேகோஸ்தே பெருச்சாலிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் எப்படி சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு சிறு விசுவாசி சபைக்கு வருது அப்படின்னா என்னை விழ வைக்கிறதுக்கு தலைகீழ நிற்கிறாங்க. எப்படியாவது ஒன்று என்னை பார்த்து கூச்சல் போடுறது, ரெண்டாவது என்கிட்ட பற்பல கதைகள், அந்த கதை இந்த கதை அப்படின்னு சொல்கிறது. இது எதுலேயுமே விழலை அப்படின்னா மோசமான அவிசுவாசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறது. அதுலேயும் தப்பிச்சு வந்துட்டாலும் திரும்பவும் இது முதல்லேருந்து கூச்சல், கொள்ளை, பணங்களை எடுத்துடுறது, வீடு இல்லாமல் பண்ணுறது, சிக்காகிறதுக்கு மருந்துகளை வைக்கிறது, அது இதுன்ட்டு தன் பக்கம் பல ஆட்களை சேர்த்துக்கிட்டு தலைகீழ நிற்கக்கூடிய முயற்சிகளை செய்யறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இடம் கொடுக்கவே இல்லை, நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னா கூட வேறு சிலர் சொல்லித்தராங்க அவங்களுக்கு. நீங்கள் ஏன் அவங்கள பார்த்து கூச்சல் போடுறீங்க, நீங்கள் அவங்கள பார்த்து பாட்டு பாடுங்க, பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே அப்படின்ட்டு பாட்டு பாடுங்க அப்படி கூட சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்களும் பாட்டு பாடுறாங்க. அதே மாதிரி சுகமாயிரு சுகமாயிரு. சுகமாக இருக்கிறது எப்படி அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தையை மீறி வேற கல்யாணம் பண்ணுறது. பாஸ்டர்ஸ் கூட கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. அப்படின்னா நான் இந்த மாதிரி எனக்கு விருப்பமான நகைகளை நான் போட்டுக்கொள்ளவே முடியாது. விருப்பமான கலர் ட்ரெஸ்ஸோ நான் பட்டுகளையோ நான் அணிந்து கொள்ளவே முடியாது. அது எந்த விதமான சந்தோஷமான ஆக்டிவிட்டீஸும் எனக்கு இருக்காது. நல்ல வெள்ளையாக கட்டி விட்டுட்டு நகைகளை அவங்க எடுத்து போயிடுறாங்க. அவங்களுக்கு விருப்பமான ஆட்களுக்கு அதை செலவு செய்யறதுக்காக என்னுடைய பணங்கள் எல்லாம், என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை அவங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. கேட்டால் நான் ஒரு தாயாக இருக்கிறேன்ல, ஒரு சகோதரியாக இருக்கேன், நான் எப்படி அவங்களுக்கு தப்பு செய்வேன்? என்னை போய் நீங்கள் இது பண்ணுறீங்களே, நான் இவ்வளோ காலம் நகையெல்லாம் எடுத்த விசுவாசியாக இருக்கேன், எனக்கு தெரியாத வசனம், ராதா சிஸ்டர் கேட்காம நான் எந்த டெசிஷனையும் எடுத்ததே கிடையாது அப்படி இப்படின்ட்டு அந்த ஆத்மா தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளுது. வெரி புவர் பேத்தட்டிக் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தாக்கா நம்மளே கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்ச்சி பார்த்து, குறிப்பாக மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கிறது ஒரு விசுவாசிக்கு அழகு கிடையாது. அதை தான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன்.